கல் யானைக்கு கரும்பு கொடுத்தல் படலம் 22. அபிஷேக பாண்டியன் சித்தர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்க போகிறாரு. இவர் வரதை தெரிஞ்சுட்டு அந்த சித்தர் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த இடம் தெரிஞ்சு அரசர் போகிறாரு. வேற ஒரு இடத்துக்கு சித்தர் மாறி போயிடுறாரு. இப்படி அங்கும் இங்கும் அலைய வைக்கிறாரு அரசரை. அவரோ அலைஞ்சு சரி சொக்கநாதரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவர் சன்னதிக்கு போகிறாங்க. சொக்கநாதரை வணங்கிட்டு பிரதர்சனமாக வரும்போது அங்கே நிறைய சன்னியாசிகள்லாம் இருந்தாங்க. காவலாளிகள் அரசர் வராரு, எல்லாரும் எந்திரிச்சு போங்கன்னு விரட்டினோடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த சித்தர் மாத்திரம் அங்கே உட்காந்துருந்தாரு. அவரை பார்த்த உடனே தெய்வீகமாக இருந்துச்சு. சித்தரை பார்த்து கேட்குறாரு, யோகியே, தாங்கள் எந்த நாடு, எந்த ஊர், எங்கேருந்து வர்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் எதாவது உதவி செய்யணுமா அப்படிலாம் கேட்குறாரு. கேட்ட உடனே சித்தர் சொல்கிறாரு, எனது ஊர் காசி, உறவினர்கள் சன்னியாசிகள், எனது பணியோ சித்து விளையாட்டு, எனக்கு வேதமும் கலைஞானமும் எல்லாமும் தெரியும், உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிடுறாரு. சித்தரின் பேச்சில் மயங்கி போன அரசர் அவரது வல்லமை கர்வம் எல்லாத்தையும் சோதிக்க நினைக்கிறாரு. அப்போ அந்த சமயம் பார்த்து ஒரு விவசாயி பெரிய பருத்த கரும்பு கட்டு ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு அரசர்கிட்ட. அந்த அரசர் சித்தரை பார்த்து கரும்பு வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னிடமிருந்து ஏதேனும் தேவைன்னா கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அனைத்தையும் அறிந்த எனக்கு உம்மிடமிருந்து எதுவும் தேவையில்லை, எதிலும் எனக்கு பற்றும் இல்லை, உனக்கு ஏதேனும் வேண்டும் என்றால் சொல் அப்படின்னு சொன்னோன்னே, அரசர் இதோ இந்த கரும்பை கல்ச்சிறையாக இருக்கக்கூடிய அந்த கல் யானைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கரும்பை வாங்கி கற்சிலையாக இருக்கக்கூடிய அந்த யானைகிட்ட நீட்டுறாரு. அதிர் பெற்று தும்பிக்கையை நீட்டி அந்த கரும்பை வாங்கி சாறு சொட்ட சாப்பிடுது. அதுக்கப்புறம் தனது தும்பிக்கையை அப்படி இப்படிமா ஆட்டுது. சித்தர் தனது கடைக்கண் பார்வையால் யானையை பார்க்க அது அரசருடைய கழுத்தில் இருந்த மணிமாலையை அப்படியே எடுத்து பிடுங்கி வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிறது. அதனால் கோபம் கொண்ட காவலர்கள் அந்த யானையை அடிக்க போகிறாங்க. அந்த காவலர்கள் எல்லாரையுமே அப்படியே கற்சிலையாக மாற்றிடுறாரு சித்தர். அவர் அதனால் அரசருக்கு அந்த சித்தர் மீது இன்னும் பக்தி ஏற்பட்டு அவரை வணங்குறாங்க. வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த சித்தர். ஐயனே, பாண்டியர் குலம் தழைத்தோங்க, நல்லதொரு புதல்வன் பிறக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அரசர் கேட்ட உடனே, அப்படியே நடக்கும், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கடைக்கண் பார்வையினால் யானையை பார்க்குறாரு. அது தான் விழுங்கின அரசருடைய அந்த மறுபடியும் மணி மாலையை எடுத்து கொடுக்குது. அதை கை நீட்டி குனிஞ்சு வாங்கும்போது அந்த இடத்துலேருந்து சித்தர் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சதுக்கப்புறம் அந்த யானையும் மறுபடியும் கல்சிறையாக மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்களும் அமைச்சர்களும் அப்படியே வியந்து போகிறாங்க. இது எல்லாம் சொக்கநாதருடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு அவரை போற்றி வணங்குறாங்க. சித்தர் வடிவில் வந்த சொக்கநாதரின் அருளால் கொஞ்ச நாள் கழித்து அபிஷேக பாண்டியனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவனுக்கு விக்கிரபாண்டியன் அப்படின்னு பேர் சுட்டுறாங்க.